Luxurious. இது நம்ம ஃபேமிலி. செய்தியாளர் மணிகண்டன் ஈரோட்ல இருந்து இணைஞ்சிருக்காரு. மணிகண்டன், ஈரோட்டை பொறுத்த வரைக்கும் அதிகபட்ச வெப்பநிலை என்னவா இருக்கு? இந்த வெயில மக்கள் அங்க எப்படி எதிர்கொள்றாங்க? பிரியதர்ஷினி, நீங்கள் சொன்னது மாதிரி ஈரோடு மாவட்டத்தில் அதிகபட்சமான வெப்பநிலை கடந்த 20 நாட்களாகவே நீடித்து வருகிறது. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நான் இப்போது நிற்கக்கூடிய பகுதி ஈரோட்டின் மையப்பகுதியாக இருக்கிறது. அரசு மருத்துவமனை ரவுண்டானா என சொல்லக்கூடிய இந்த பகுதியில் பேருந்து நிலையம், ரயில் நிலையம், பன்னீர்செல்வம் பூங்கா மற்றும் மாவட்ட ஆட்சியர் செல்லும் சாலை ஆகிய 4 சாலைகளும் சந்திக்கக்கூடிய பகுதி தான் இந்த பகுதி. இந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் என்பது அதிக அளவு இருந்து வரும். அதே போல் பாதசாரிகளின் நடமாட்டமும் அதிகரித்து வருகிறது. ஆனால் தற்போது வெயிலின் தாக்கம் காரணமாக இப்பொழுது போக்குவரத்து நெரிசலும் குறைந்திருக்கிறது. பாதசாரிகளில் நடக்கும் பயணங்களும் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கிறது. ஈரோடு மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு கடந்த 1 மாத காலமாகவே வெயிலின் தாக்கம் அதிகரித்து தான் காணப்படுகிறது. குறிப்பாக கடந்த 20 நாட்கள் எடுத்துக்கொண்டோமானால் 100 டிகிரி வெப்பநிலையை தாண்டி தான் ஈரோடில் வெப்பநிலை இருந்து வருகிறது. குறிப்பாக சொல்லணும்னா தமிழகத்திலேயே உச்சபட்சமாக கடந்த வெள்ளிக்கிழமை அன்று 109 டிகிரி வெப்பநிலையானது ஈரோட்டில் தான் பதிவாகியிருக்கிறது. காலை 7 மணி அளவே தொடங்கக்கூடிய இந்த வெப்பநிலையானது மாலை 5 மணியை தாண்டியும் இருந்து வருகிறதால் மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். மேலும் மாலைக்கு மேல் இரவு நேரங்களிலும் அந்த வெப்பநிலையின் தாக்கம் அதிகரித்திருப்பதால் புழக்கத்தின் காரணமாக மக்கள் இரவு நேரங்களில் தூங்குவதில் மிகவும் சிரமப்பட்டு மன அழுத்தத்திற்கும் உள்ளாகின்றனர். மேலும் வெப்பநிலை அதிகமாக காணப்படக்கூடிய நேரமாக கூறப்படும் 12 மணியிலிருந்து மதியம் 3 மணி வரையிலான காலகட்டத்தில் பொதுமக்கள் யாரும் வெளியே வர வேண்டாம் என மருத்துவர்கள் அறிவுறுத்தியிருக்கின்றனர். மேலும் இந்த காலகட்டத்தில் இந்த நேர காலகட்டத்தில் பெண்கள், குழந்தைகள், வயதானவர்கள், உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்கள் 12 மணியிலிருந்து குறிப்பாக 3 மணி வரை இந்த காலகட்டத்தில் வெளியே வர வேண்டாம் எனவும் கட்டாயமாக வெளியே வரும் பட்சத்தில் அவர்கள் வெப்பத்திலிருந்து தங்களை காத்துக்கொள்ள குடை மற்றும் துணிகளால் தங்களை காத்துக்கொள்ள வேண்டும் எனவும் தெரிவிக்கின்றனர். மேலும் நீர் ஆகாரமாக இருக்கக்கூடிய மோர், பழங்கள் போன்றவற்றை எடுத்துக்கொண்டு தங்களின் உடலில் நீர் சத்தை தொடர்ந்து சமநிலையில் வைத்துக் கொள்ள வேண்டும் எனவும் இருக்கிறது. தற்போதைய வெயிலின் தாக்கம் அதிகரித்திருக்கும் இந்த சூழ்நிலையில் மே மாதத்தில் அதிக அளவு வெப்பநிலை காணப்படும் என கூறப்படும் நிலையில் ஈரோட்டில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் மிகவும் சிரமப்பட்டு வருகின்றனர். ஈரோட்ல எந்த அளவுக்கு வெப்பம் பதிவாகி இருக்கு, அதனால மக்கள் என்னென்ன மாதிரியான சிரமங்கள் எல்லாம் எதிர்கொள்றாங்க அப்படின்னு சொன்னீங்க. நன்றி. அன்பு Luxurious. இது நம்ம ஃபேமிலி.